30 days 30K சேலஞ்சில் இன்றைக்கி டே 1. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது ஏஐயில் எப்படி இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறது. இன்றைக்கி ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஏஐயில் எப்படி இமேஜ் க்ரியேட் பண்ணுறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPT போய்க்கலாம். ஓகேங்களா. ChatGPTயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக டைப் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் எனிதிங் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். அது ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். ஓகேவா. டெக்ஸ்ட் நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். அந்த ப்ராம்ப்டை நம்ம ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சிம்பிள் ஒர்க்கு தான். ஓகேங்களா. பார்க்கலாமா. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் இப்போ டெக்ஸ்ட் பண்ண போகிறேன். அந்த இதுக்கான ப்ராம்ப்ட்டு அது வந்து அனலைஸ் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஆட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், ஆட்ஸ். ஓகேங்களா. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு போடுறோம். அது எப்படி டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வீட் அட்வர்டைஸ்மெண்ட் இமேஜ் prompt send me prompt send me prompt send me for your suggestion அப்படின்னா இப்போ நம்ம ChatGPT வந்து கேட்குறோம், எனக்கு வந்து ஸ்வீட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட்டு எனக்கு சென்ட் பண்ணு. அடுத்து சஜஷன் நீ சொல்லு, என்ன ஸ்வீட்டுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா கேட்குறோம். ஓகேவா. இப்போ அது வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியுதா. அதாவது ஏ லக்ஸூரியஸ் இந்தியன் ஸ்வீட் ஷாப் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் அரேஞ்ச்டு பியூட்டிஃபுல் அண்ட் கோல்டன் பேட்ஸ் லட்டு ஜாங்கிரி குலாப் ஜாமுன் காஜு கட்லி மைசூர் பாக் அண்ட் கலர்ஃபுல் கேண்டில்ஸ். ஓகேவா. இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ இதை என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறோம்.
இப்போ காப்பி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வித் கீழே வந்து டைப் பண்ணோம், வித் ஏஐ மாடல் கிரியேட் அப்படியே நம்ம கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஏஐ மாடலோட நமக்கு இமேஜ் ரெடி ஆகும். ஓகேவா? இது இப்படியும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வெறுமனே வந்து நம்ம ஏஐ மாடல் இது ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் தனியாக ஏஐ இமேஜ் வந்து எடுத்து மாடல் மட்டும் நம்ம எடுத்து அப்புறமேட்டுக்கு நம்ம பேக்ரவுண்டில் கூட ஸ்வீட்டோட இமேஜை நம்ம பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கேன்வாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஜென்ரேட் கொடுப்போம். இந்த ஏரோ மார்க் கொடுப்போம். ஏரோ மார்க் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் டைப் ஆஃப் மாடல்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டோ அதுக்கான மாடலை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம இது பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த மாடல் நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் ப்ராம்ப்டை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா வேறு டிசைன் வந்து உருவாகும். ஸோ வந்து இப்போ இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் வந்து இது வந்து டிசைன் மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், கீழே ஹியூமன் இமேஜ் ஆட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஏஐ மாடல் தேவையில்லை, அதனால் தேவைங்கிறதுனால ஹியூமன் மாடல் ஆட் மீ அப்படியே நம்ம ஜஸ்ட்டு கொடுக்குறோம். அப்படின்னா இப்போ அதை அனலைஸ் பண்ணணும். அப்படியே அது தரல அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், ஏஐ இன்ஃப்ளூயன்சர் மாடல் add me this image. இப்படி நம்ம கேட்குறோம். ஸோ இப்போ வந்து கிரியேட்டிங் இமேஜ் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து இமேஜ் வருதுன்ட்டு பார்க்கலாம்.
ஓகே, இப்போ வந்து ஒரு ஏஐ மாடல் வந்து இதில் ஆட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு காமிச்ச இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் ஏஐ மாடல் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற இமேஜில் நம்ம ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஏஐ மாடல் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஏஐவே ஆட் பண்ணியிருக்கு. நம்ம ஜஸ்ட் என்ன டைப் பண்ணோம், ஏஐ இன்ஃப்ளூயன்சர் மாடல் ஆட் மீ திஸ் இமேஜ், அவ்வளோதான். ஒரே சென்டென்ஸ் தான் டைப் பண்ணோம், இது ஆட் பண்ணி கொடுத்து இது என்ன பண்ணுறோம், நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். நாளைக்கு வந்து இந்த ஏஐ மாடலை எப்படி வந்து பேச வைக்கிறது, அதுக்கு எப்படி வாய்ஸ் கொடுக்கறது, எல்லாமே நாளைய செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். டே 2ல் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்காக வெயிட்டிங். ஸோ இன்னும் மோர் தென் ஃப்ரீலான்சிங் கான்செப்டை நான் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. உங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணணும், நான் வந்து ஒரு சைடு இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் எப்படி வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணணும், எப்படி வந்து கிளைண்ட் வந்து ஹேண்ட்லிங் பண்ணணும், எப்படி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கோர்ஸ் மாதிரி கைட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டு தான். ஓகேங்களா? டோன்ட் வரி, ஹையாலாம் இருக்காது. ஸோ இஃப் யூ இன்ட்ரெஸ்டட், டிஎம் ஃபார் மீ. ஓகே, தேங்க்யூ. நான் வந்து இதில் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன். ஓகேங்களா? அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, பாய்.